ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சட்னி. இது இட்லிக்கு, தோசைக்கு எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். ஸோ இது செய்கிறது ரொம்ப ஈஸி. மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னா வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, குழம்பு தாளிக்கிற வடகம். இந்த ஐட்டம் மட்டும்தான் மேஜர். மீதி இதில் நீங்கள் மற்ற ஏதாவது ஆட் பண்ணியிருக்கிறது வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ரொம்ப பேருக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அதில் குழம்பு தாளிக்கிற வடகம் ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போதும், அது போதும். ரொம்ப நிறைய போட்டால் வடக வாசனை வரும். கொஞ்சமாக போட்டால் போதும். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த சட்னி. போட்டுட்டு அது மேலே ஒரு 4 காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இந்த மிளகா வந்து காரமே இல்லை, அதனால் நான் 4 போட்டிருக்கேன். ஜென்ரலாக 2 போட்டால் கூட போதும். நான் செய்கிற இந்த அளவு சட்னிக்கு 2 மிளகா இருந்தால் போதும். ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அந்த காஞ்ச மிளகா மேலே இதை போட்டுடலாம். போட்டுட்டு அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வெங்காயம் எடுத்திருந்தோமோ அதுக்கு ஈக்குவலாக அளவுக்கு தக்காளி எடுத்து போட்டுடலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் வந்து கருவேப்பிலை சட்னியிலே போட்டு அரைச்சிடுவேன். ஸோ பாடியில் ஈஸியாக உள்ளார போயிடுவேன்றதுக்காக. அதனால் கருவேப்பிலை 2 கொத்து அதையும் கழுவி நல்லா அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக கொஞ்சோண்டு உப்பையும் போட்டு அதை நல்லா வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்ச சட்னியை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு தாளிப்பு, சின்ன ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் வந்து நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதை மட்டும் 3 ஐட்டம் மட்டும் போட்டு தாளிச்சிட்டு, இதெல்லாம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான். ஜென்ரலாக அந்த சட்னி அரைச்சதோடு கூட நம்ம சாப்பிட்றலாம். இது இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸ்ட்ராக்கு தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிட்டு அந்த சட்னி மேலே கொட்டிட்டேன். அவ்வளோதான், நம்ம சட்னி ரெடி. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். யார் வேணாலும் செஞ்சிடலாம். ஈவன் இப்போ தான் கற்றுக்குறாங்க சமையல்னால் அவங்களுக்கும் இது ஈஸி தான். ஈஸியாக செஞ்சிடலாம். செஞ்சுட்டு நான் இட்லி ஆல்ரெடி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த இட்லியை ஒரு பிளேட்டில் வச்சு சட்னி கொஞ்சம் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ.